அண்ணனை மணிவண்ணனுடைய ஆபீஸ்ல பார்க்கல அண்ணன் வந்து ஒப்பற்ற தலைவர் நமது மேதகு பிரபாகரன் அவர்களை போய் சந்திச்ச கதையை சொல்றாரு. நாங்கெல்லாம் அப்படியே ஆணு வாயை புலந்துட்டு பார்க்குறோம். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு கப்பலில் பயணம் போகலாம், ஒரு சாதாரண போட்டில் இரவு நேரத்தில் ரகசியமா எப்படி அந்த துணிச்சல் வந்தது அண்ணனுக்கு? எப்படி அந்த துணிச்சல் வந்துன்னு புரியல. அங்க போகையில அந்த கதையெல்லாம் அண்ணன் சொல்றாரு. அங்க தலைவர் பிரபாகரனை சந்திக்க போகையில வேட்டு சத்தம் கேட்டே இருக்குது. அது இங்க சினிமாவில் நாங்க பொம்மை துப்பாக்கியில சொல்லுவோம் இல்ல, அந்த சத்தம் இல்லை, நெஜ துப்பாக்கி. நெஜ துப்பாக்கி உயிரை பணையம் வச்சுட்டு அங்க போய் பார்க்கிறாரு. தலைவர் பிரபாகரன் கூட தங்கி இருக்கிறாரு, பழகிறாரு, பேசுறாரு, ஒருவருக்கு ஒரு கருத்துக்களை பரிமாறி இருக்காங்க. அங்கிருந்து திரும்பி வரும்போது போயிட்டு வாங்க அண்ணன் அனுப்பிச்சு வைக்கிறாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். அப்ப சொன்னார், அண்ணன் எனக்கும் ஒரு அந்த சைனைட் குப்பி வேணும். அப்ப எல்லாரும் ஒரு குப்பி போட்டிருந்தா பிரபாகரன் 2 குப்பி போட்டிருப்பாராமா. அதிலிருந்து ஒரு குப்பி எடுத்து அண்ணனுடைய தோல்ல மாட்டி விட்டாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதை விட ஒரு 1000 மலர் மாலைகளை விட 1000 மடங்கு உயர்ந்தது மேதகு பிரபாகரன் அவர்கள் அண்ணனுக்கு சூட்டி விட்ட அந்த சைனைட் மாலை. அந்த கதையெல்லாம் அண்ணா சொல்லிட்டு வந்தாரு. வியந்து பார்க்கிறேன், எப்படி ஒரு மனுஷனால் இப்படி வாழ முடியுது, இப்படி அர்ப்பணிப்போடு இருக்க முடியுது. நான் ஏன் வந்து எங்களுடைய திரை கவர்ச்சி எல்லாம் மிந்தின ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றேன்னா, சிகாகோல வந்து